திருச்சியில் காவலர் குடியிருப்பில் வைத்து இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஸ்டாலின் மாடல் என்றால் என்ன என்ற கேள்விக்கு குலை நடுங்க வைக்கும் கொலைகளே பதில் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். காவலர் குடியிருப்பில் தஞ்சம் புகுந்த நபருக்கே பாதுகாப்பு இல்லை எனவும் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சியில் காவலர் குடியிருப்பில் வைத்து இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். திருச்சி வீம் நகரில் கொலையாளி தற்போது காவல் குடியிருப்பு பகுதியிலே புகுந்து கொலை செய்திருப்பது கடும் கண்டனம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஸ்டாலின் மாடல் அரசு என்றால் என்ன என்ற கேள்விக்கு கொலை நடுங்க வைக்கும் கொலைகளே பதில் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். காவலர் குடியிருப்பில் புகுந்து நபருக்கே பாதுகாப்பு என்ற சூழல் தற்போது தமிழ்நாடு உருவாகியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக காவலர் குடிப்பில் தஞ்சம் புகுந்த நபருக்கே இத்தகைய சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் வேறோடு தெரிவித்திருக்கிறார். மேடைதோறும் என்னை பற்றி அவதூறு பேசுவதிலும் இல்லாத விஷயத்தை வைத்து அரசியல் செய்வதிலுமே இருக்கும் முனைப்பு ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளில் ஒரு நாளாவது மக்களை காப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதிலும் அக்கறை இருக்கிறதா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் நடந்த படுகொலை சம்பந்தமாக தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.